எங்கள் தேவன் அற்புதமானதை செய்கிறவர். எங்கள் தேவன் நீதியின் தேவனாய் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை அழைத்தவர், உங்களை முன்குறித்தவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். தேவன் நல்லவர், அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். நீங்கள் அப்பத்துக்கு இருந்து திரிய மாட்டீர்கள். உங்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்க வல்லமையுள்ள தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வத்தையும் உண்டாக்கின வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆண்டு வழி நடத்துவார், போஷிப்பார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் ஆராதியுங்கள். உங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆளுகை செய்கிற ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆகா ஆகா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆகா ஆகா கிருபையே, தேவ கிருபையே. ஆவியானவரே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆகா ஆகா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. அவருடைய கிருபை நம்மளை வழி நடத்தக்கூடியது. அவருடைய கிருபை நம்மை வாழ வைக்கும். அவர் கிருபை நம்மளை சுகத்துடன் பலத்துடன் நடத்தும். அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதிசயங்களை உண்டு பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஓ ராதாலரபா. ஆளியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆளியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆகா ஆகா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபை, கிருபையே, தேவ கிருபையே, 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 தேவ கிருபையே. ஆகா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே.
கிருபையே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை நடத்தி செல்லுகிறவர் உண்மையுள்ளவர். ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யவனாய் மாற்றியிருக்கிறார், நித்தமும் நல்வழிப்படுத்தியிருக்கிறார், சத்தியத்திலே வளர்த்திருக்கிறார். சகல சத்தியத்திலும் உங்களை நடத்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற தேவன் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். நீ அற்புதமான காரியங்களை கண்டடைவாய். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய ஐஸ்வர்யம், கனம், மகிமை இப்பொழுது உங்களுக்கு உண்டாகி கொண்டே இருக்கிறது. நீங்கள் கர்த்தரை தேடுகிறபடியினாலே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடைகிறபடியினாலே கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை தருவார். உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை உயர்த்துவார், உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கிருப 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 நம்மளை தாங்குகிறது. ஏசையா, 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 ஏசையா. எல்லாரும் சொல்லுங்க. ஏசையா, 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 ஏசையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. சொல்லுங்களே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. ஆண்டவருடைய வாழ்க்கை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்கு சுகமான வாழ்க்கைய, நறுமணமான வாழ்க்கைய, அற்புதமான வாழ்க்கைய, மகிமைக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கை இன்பமானது, ஆரோக்கியமானது, செழிப்பானது. தேவ தைரியத்தோடு நீங்க நிலை நிற்க வேண்டும். தேவனே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டீரே, எனக்காக யாவையும் செய்து முடித்தீரே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆண்டவர் தருகிறார். எல்லாம் சொல்லுங்களேன். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆண்டவர் தருகிறார். சிங்காரத்தை தருகிறார். நீ வெறுமனையாய் இருப்பதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுகவாழ்வு துளித்தது, உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு நாட்கள் பொல்லாதவைகளோடு இருப்பீர்கள். இப்ப ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுங்க. அநேகருக்குள்ளாக இருக்கிற பிசாசு ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேகருக்குள்ளாக இருக்கிற திமிர்வாத நோய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேகர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பொல்லாத பிசாசு விரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் தூரமாய் அந்த பிசாசுகளை எரிநரகத்திலே தள்ளி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உன் வாழ்க்கையில விலைக்கேற்றுகிறார். இயேசு உன் வாழ்க்கையில நறுமண தைலமாயிருந்து உன் வாழ்க்கை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாயிருப்பான். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கேட்கிறதெல்லாம் கொடுக்கிற தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தூயாதி தூயவர் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆவிக்குரியவர்களாய் தேவனுடைய பாசையிலே பேசி மகிழுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை, பலத்தின் ஆவியை, பலத்தின் ஆவியை, கனத்தின் ஆவியை உங்களுக்கு தருகிறார். கன நித்திரையின் ஆவியை எடுத்து போடுகிறார். தேவ சமாதானம் உங்க உள்ளத்தில் நிரப்பட்டும். ஏசையா, ஏசையா, ஏசையா,
ஏசையா. சொல்லுங்களே, ஏசையா, 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 ஏசையா. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர், அவர்தான் உனக்கு ஆரோக்கிய வர பண்ணினா, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இயேசு இல்லாம வாழ்க்கை இல்ல, கிறிஸ்துவுடைய நறுமணமாய் நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. என் இன்ப துன்ப நேரத்திலே கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்து எல்லாவற்றையும் சிறப்பாய் மணவாளன் நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனே, நீ வாழ வைக்கிறவரை வாழ வைங்கப்பா. உங்களுடைய பாவங்கள் ஏதாவது இருந்தா, அக்கிரமங்கள் ஏதாவது இருந்தா, ஆண்டவர் இப்பொழுதே அதையெல்லாம் மாற்றி போடுவார். சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்படாம விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறபடினால் அந்த விசுவாசத்தோடு கேளுங்க. கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். அப்படி எழுந்து நிற்போமா? தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆவியினாலே அனல் மூட்டப்படுகிறீர்கள். நீங்கள் ஆவியினாலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. பெறப்பண்ணுகிற ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். I am the Lord your God, I am holy என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். I am holy, I am holy என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்க இந்த சபையிலே வந்திருக்கிறீங்க. லேவியர் 11:44 I am the Lord your God, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. I will give thanks to you, O Lord, கர்த்தாவே உம்மை துதித்து, and sing praises to your name, சங்கீதம் நான் பாடுவேன். 2 சாமுவேல் 25 அதனுடைய 50வது வசனத்துல I will give thanks to you, O Lord, and sing praises to your name, கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன், சங்கீதங்களினாலே நான் பாடுகிறேன், நான் பாடுகிறேன், நான் பாடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி, வெற்றி பவனி சொல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து, நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். பாடுங்க. சாத்தானின் அதிகாரம் எல்லாம், ஆமென், என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார்.
இயேசு காலாலை மிதித்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமென். வெற்றி கோடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே ஆவிதாமே கோடி பிடிப்பான். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பான். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. அஞ்சாதே அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்த முறியடிப்போம் இயேசுவின் ரத்தத்தினால. எல்லாம் சொல்லுங்க, எல்லா கோலியாத்த நான் முறியடிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினால நான் முறியடிக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாச கேடயத்தால நான் சத்துருவ சாத்தான வீழ்த்துவேன். ஹல்லேலூயா. ரிஷாகாதலரபோ கோலியாத்தை முறியடிப்பேன் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால், விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம், நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமென். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆவியானவர் நம்மளை நடத்தி செல்வாராக. என் வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில மதுரத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். வெட்டப்பட்ட இலையை போல இருந்தேன், இந்த மரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் தங்கினா. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த கிளையை வளர பண்ணினார். பட்டு போன மரத்தை போல இருந்தேன், ஆண்டவராகிய தேவன் அந்த மரத்தை பசுமையாய் மாற்றினார். என் வாழ்க்கையில சாக்கட வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன், அதை எல்லாம் எடுத்து போட்டு ஜீவ தண்ணீரை ஊற்றி அந்த ஜீவ தண்ணீரை நறுமண நதியாக மாற்றினார். நல்ல ஔஷதமாய் ஆண்டவர் இருக்கிறார். கீழ்ப்படியாமின் பிள்ளையாய் இருந்தேன், இப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன். என் வாழ்க்கையில அசுத்த ஆவிகள் இருந்தது, இயேசுவை துதிக்க துதிக்க அவைகள் ஓடிவிட்டன. முழுவதுமாக தேவனுடைய கரத்தில் என்னை அர்ப்பணித்து விட்டேன். உங்க வாழ்க்கையில் ஆண்டவரை நினைச்சு பாருங்க, அவர் செய்த நன்மைகள் அநேகம். எனக்கு உணவு ஊட்டி, உடை உடுத்தி, சீராட்டி, தாளாட்டி, எனக்கு தேவையானதை எல்லாம் செய்து அவருடைய வீட்டிலே என்னை மனமகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராக கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா, வீட்டை கட்டுகிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. I have set the Lord always before me. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். I have set the Lord always before me. ஆண்டவரே, எனக்கு முன்பாக நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. ஆண்டவர் இந்த வீட்டிலே வாசம் பண்ணுகிறார். This is known other
that the house of God, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க வீட்டை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இது தேவனுடைய வீடு. இந்த வீட்டிலே தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்திலே தேவன் பலத்த அற்புதங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. முன்னும் பெண்ணும் நேரிக்கி நேரிக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ. முன்னும் பெண்ணும் நேரிக்கி நேரிக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா. ஆமென். இயேசு ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுங்களேன். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவன் கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதித்தோம். ஆராதனை இந்த ஆராதனை உமக்கு தான் ஆண்டவரே. இந்த ஆராதனை பிரியப்படுகிற தேவன். ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. நல்ல கரங்களை தட்டி. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
பாடிடுவே எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே இயேசு ராஜா ராஜாய நானே எதற்கும் பயமில்லையே சர்வவல்லமையுள்ள தேவன் உங்களோடு இயேசு ராஜாய நானே எங்களோடு இருக்கிற கர்த்தருக்கு எதற்கும் பயமில்லையே ஆராதனை ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆவியானவர் நம்மளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த வீட்டில் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்க வீடு துக்க வீடு அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. உங்க வீடு எப்பொழுதும் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிற வீடு. பரலோக மகிழ்ச்சியினால் இருப்பது போல உங்கள் வீடு மகிழ்ச்சியா இருக்கும். பரலோகத்திலே தேவன் வாசம் பண்ணுவது போல உங்க வீட்டிற்குள்ளாக தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சண்டை இல்லாத வீடு. ஓ, அற்புதமாய் ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிற வீடு, பெருக்கத்தின் வீடு. ஆண்டவருடைய வீடே அல்லாமல் வேறொரு வீடு இல்லை. கிறிஸ்துவினாலே நிறையப்பட்ட வீடு உங்க வீடு. அங்கே மகிழ்ச்சி தங்கும், அங்கே பரலோக வாழ்வு சுகித்திருக்கும். தேவன் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனை பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்த ஆளுகை செய்கிறார். ஏசையா 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 சொல்லுங்களே. ஏசையா 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 சொல்லுங்க. ஏசையா 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 ஆராதனை உமக்கே. வாய்களை திறந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை ஆராதிக்க அந்த வாய்ப்பை எனக்கு தந்ததற்காய் நன்றி. நித்தமும் நல்வழிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மனமகிழ்ச்சியின் ஆவியினாலே நிரப்புகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டிருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அருமையான தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். சாம்பலில் இருந்து என்று நாம் கேட்டோம். இப்பொழுது சாம்பலுக்கு பதிலாக என்ற செய்தியை கேட்க போகிறோம். நேற்றைய தினத்திலே சாம்பலில் இருந்து என்று இறைவார்த்தையை அருமையான சகோதரி ஏஞ்சல் மார்கரெட் பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைய நாட்களில் இருந்து சாம்பலுக்கு பதிலாக என்ற தலைப்பிலாக நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். தேவாவியானவரே எங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கனமுள்ளதாய் காணப்படட்டும். பேசுகிற அருமையான சகோதரியை நீங்க மறைத்து பேசுங்க. கேட்கிறவர்கள் கர்த்தருக்குள்ளாக பிரயோஜனப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய செய்தியை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் அவருடைய வார்த்தையினாலே பலப்படுத்துவாராக.
அவருடைய வசனத்தினாலே நம்மை பலப்படுத்துவாராக. அவருடைய வசனம்தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வசனம்தான் நமக்கு ஆனந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. நம்மை உயர்த்தி வைக்கிறது கர்த்தருடைய வசனம்தான். ஏன்னா அவருடைய வசனம் ஜீவனுள்ளதாயும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் மிகவும் கருக்கானதாயும் இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக ஜீவனுள்ள வல்லமையுள்ள இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் மிகவும் கருக்கான இந்த வசனத்தை நாம் ஒருமனப்பட்ட ஆவியோடு நாம் கேட்கும்போது கர்த்தராகிய தேவன் நம்முடைய ஆவி ஆத்மாவுக்கு ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்தவர் வழி நடத்துவாராக. இப்பொழுதும் கூட நம் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். செய்திக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனம் ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1 மற்றும் 3ஆம் வசனம். ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1 மற்றும் 3ஆம் வசனம். 1 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான நல்ல தகப்பனே, எங்கள் தேவனே, இந்த நல்ல செய்தி வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தி வேலையிலே கர்த்தராகிய தேவன் நீர் எங்களோடு கூட பேசுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே, இந்த கர்த்தர் பேசுவதை நாங்கள் எங்களுடைய செவியை திறந்து கேட்கும்படிக்காக கர்த்தர் எங்களுக்கு இந்த வேலையில் கிருபை பாராட்டுங்க. எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. புறமான சிந்தனைகளை எங்களை விட்டு அகற்றி போடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நாங்கள் செவி கொடுத்து அதன்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடந்து உம்மிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாங்கள் அப்படியே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அடியனை மறைத்து நீரை பேசும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஏசாயா தீர்க்கதரிசி அருமையாக இந்த வசனங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நேற்றைய நாளில் நாம் சாம்பலிலிருந்து என்ற தலைப்பில் சிலுவை தியான செய்தியை கேட்டோம். அதாவது அந்த காலத்தில் உபவாசம் இருக்கிறவர்கள் இரட்டு உடுத்தி என்ன செய்வாங்களாம், சாம்பலில் உட்காருவாங்க. அதிக துக்கம், அதிக துயரம், அதிகமான ஏக்கம் வரும்போது அவர்கள் உபவாசம் இருப்பாங்க. அந்த உபவாசத்திற்கான ஆடை எதுன்னு பார்த்தோம், இரட்டு ஆடை, இரட்டு உடுத்தி சாம்பலிலே உட்காருவார்கள் என்று சொல்லி. அதுபோல் நேற்றைய நாளில் நாம் 3 காரியத்தை நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலும் அந்த சாம்பலுக்கு பதிலாக கர்த்தராகிய தேவன் எதை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிறோம். நாம் அப்படியே சாம்பல் அனுபவத்தோடு இருப்பது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. அதிலிருந்து உயர்த்தப்பட வேண்டும் என்பது தான் தேவனுக்கு பிரியமான காரியம். அதுதான் இந்த வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, இந்த முதல் வசனத்தில் அடுத்த பாதியில் வாசிக்கும் போது இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். இருதயம் நொறுங்குண்ட சூழ்நிலையிலே நம் அநேகர் இருக்கலாம். அதே இருதயம் நொறுங்குண்ட சூழ்நிலையோடு இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், அநேக காரியங்களில் நாம் சிறைப்பட்டு இருக்கலாம். அது சரீர பலவீனமாக இருக்கலாம், பொருளாதார சூழ்நிலைகளாக இருக்கலாம், அநேக காரியங்களிலே நாம் சிறைப்பட்டவர்களாக இருக்கலாம். அந்த சிறைப்பட்ட சூழ்நிலையிலேயே நாம் அடிந்து போவது என்பது தேவனுக்கு சித்தமல்ல. அதிலிருந்து நாம் விடுதலையாகி வெளியே வர வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறும். ஏதோ ஒரு காரியத்தினாலே நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம்.
அநேகரை நாம் பார்க்கும்போது இந்த நாட்களிலே கடனை வாங்கி கொண்டு அந்த கடனை கட்ட முடியாமல் என்ன செஞ்சிடறாங்க, ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. அநேகர் தற்கொலைக்கு நேராக போயிடுறாங்க. அப்போ அது ஒரு கட்டு. இன்னும் நாம் பார்க்கும்போது பலவிதமான பிசாசின் கட்டுகளினாலே உபத்திரவங்களினாலே கட்டப்பட்டவர்கள் அநேகரை நாம் சந்திக்க முடிகிறது. இப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ளாக இருந்து மரிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அதில் இருந்து நாம் அவிழ்க்கப்பட வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். இப்போ பாருங்க, அதற்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று தான் நாம் 3ஆம் வசனத்தில் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், நாட்களில் துக்கத்தை அனுசரிக்கிறேன் என்று சொல்லி அநேகர் என்ன செய்கிறாங்க, நெற்றியில் சாம்பலை பூசிக்கொண்டு திரிகிறார்கள். இந்த சாம்பல் அனுபவம் என்பது அப்படியே இருந்து விடக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், அவருக்குள்ளாக நாம் ஜெபிக்கிறோம், அநேக பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம். இன்னும் அதே சாம்பல் அனுபவத்தோடையே துக்கத்தோடையே நம்ம இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. ஒரு உதாரணம் பார்ப்போமே. பள்ளிக்கு பிள்ளைகளை நம்ம சேர்க்குறோம், பள்ளியில் பிள்ளைகளை சேர்க்குறோம், எல்கேஜியில் சேர்க்குறோம், இல்லை 1ஆம் வகுப்பில் சேர்க்குறோம். ஒரு 15 வருஷம் கழிச்சும் அந்த ஆனவனா 1-2 அந்த பையன் படிச்சுட்டு இருக்கிறான், 1ஆம் கிளாஸில் அனுபவத்தோடே இருக்கிறான் அப்படின்னா அது வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. என் மகன் 15 வருஷமாக ஒரே வகுப்பில் இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பெருமையான காரியமாக இல்லை. வருஷம் வருஷம் என்ன செய்யணும், ஒவ்வொரு வகுப்பாக பாஸ் பண்ணி போகணும். அதுக்கு பேர் தான் வளர்ச்சி. அதே போல் பிள்ளைகள் பிறந்து 3 மாதத்தில் என்ன செய்யணும், குப்பரிக்கணும், 6 மாதத்தில் உட்காரணும், 8 அல்லது 10 மாதத்தில் எந்திரிச்சு நிற்கணும், அடுத்து நடக்கணும், ஓடணும், இதெல்லாம் இருக்குது. அதுதான் என்னது வளர்ச்சி. 20 வயசாகியும் இன்னும் உட்காரவே இல்லை, குப்பரிச்சு தான் தவழ்ந்துக்கிட்டே தான் போகிறான், இன்னும் உட்கார தெரியல, இல்லை நடக்க தெரியல அப்படின்னா அதுக்கு பேர் வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே சிலுவையில் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். எதுக்காக? ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிப்புக்காக. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து யாருங்க? ராஜாதி ராஜா. அவர் ஐஸ்வர்ய சம்மனர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், தேவனுக்கு நிகராக இருக்கிற தேவனாகிய கர்த்தர். நம்ம யோவான் 1:1 வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த வார்த்தை என்கிறது இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ நாமெல்லாம் யாரு? அவருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். இன்னும் நாம் அதிகமாக சொல்ல போனால் ராஜாவினுடைய பிள்ளைகள். ராஜாவினுடைய பிள்ளைகள் துக்கத்தோடு இருப்பதை ராஜா விரும்புவாரா? நம்முடைய வீட்டு பிள்ளைகளவே எடுத்துக்குவோமே, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கூட இருக்கலாம், நம்முடைய வீட்டு பிள்ளைகளை எடுத்துக்கலாம். நம்முடைய வீட்டு பிள்ளைகள் நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கப்பல சோர்ந்து போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்குது, ஏதோ ஒரு காரணமே இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கதான் நம்ம போய் கேட்க மாட்டோமா? அதை நம்ம விரும்புவோமா? அழுகுதா, அழுகட்டும், இன்னும் எவ்வளோ நாள் வேணாலும் அழுதுகிட்டே உட்காந்துருக்கட்டும், சாப்பிடாட்டி போகட்டும், நல்ல ட்ரெஸ் போட்டால் என்ன படாட்டி நம்ம விட்டுருவோமா? நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்வோம்? கண்ணும் கருத்துமா அந்த பிள்ளைகளை நம்ம பார்ப்போம். அப்போ நம்முடைய ராஜாதி ராஜா, நம்மை படைத்த தேவாதி தேவன், நாம் இன்னும் சாம்பல் அனுபவத்தோடே துக்கத்தோடு இருப்பதை அவர் ஒருபோதும் விரும்புகிற தேவன் அல்ல. அவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி அவர் சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல வருகிற ஒருவனை அவர் என்ன செய்ய மாட்டார், புறம்பே தள்ள மாட்டார். அவரை நோக்கி வருகிறவர்கள் தான் குறைவாக இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, கர்த்தரை நோக்கி வருகிற பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய தேவன் மிக பெரிதான அந்த ரட்சிப்பு என்கிற பாவ மன்னிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ ராஜா வீட்டு பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் சாம்பல் அனுபவத்தோடு இருக்கக்கூடாது. கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம்னா கர்த்தர் என்ன செய்கிறாரா? சாம்பலுக்கு பதிலாக நமக்கு சிங்காரத்தை தருகிற தேவனாக இருக்கிறார்.
அந்த சிங்காரத்தை நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமே தவிர இன்னும் நம்ம சாம்பலை பூசிக்கொண்டு துக்கத்தோடு என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதை கர்த்தராகிய தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அப்போ பாருங்க, சீயோனிலே இந்த 61:3 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். இதே ஏசாயா 61:10 நம்ம வாசிக்கும்போது, ஏசாயா 61:10 வாசிப்போம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று சொல்லி எவ்வளோ அருமையான வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்க. ஒரு கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தலையெல்லாம் சீவாமல் பரட்டையாக சாப்பிடாம அப்படியா இருப்பாங்க? எவ்வளோ அழகாக சிங்காரிச்சிட்டு எவ்வளோ அழகாக அந்த மணமேடையில் அவங்க உட்காருவாங்க. நல்லா பலனுள்ளவர்களாக நல்லா சந்தோஷமாக நம்ம பேச்சு வழக்கில் கூட சொல்லுவோம், ஒரு பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா கல்யாண கலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ பாருங்க, அதுபோல் கர்த்தராகிய தேவன் என்ன செய்கிறார், நம்மை இரட்சிப்பின் வஸ்திரங்களால் நம்மை அழகுபடுத்தி இருக்கிறார். ஆனால் அது தெரியாமல் தான் இன்றைக்கு அநேகர் வெளிப்புறமாக காவி உடைகளை அணிந்து கொண்டு சாம்பலை பூசிக்கொண்டு இன்னும் என்ன செய்கிறாங்க, துக்கத்தோடையே திரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் மரித்த தேவன் அல்ல, நம்முடைய இயேசு கிறிஸ்து மரித்த தேவன் அல்ல, இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிற தேவன். அவர் எதற்காக மரித்தார் என்பதை நாம் உணர்ந்திருந்தோம் என்றால் நாம் ஒருபோதும் காவி உடை அணிய மாட்டோம், சாம்பலை பூசிக்கொள்ள மாட்டோம், வருத்தத்தோடு நாம் அந்த உபவாச நாட்களை நாம் கழிக்க மாட்டோம். இதெல்லாம் ரொம்ப அருமையான நாட்கள். ஆனால் துக்கத்தோடு என்ன செய்கிறான், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடுறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளாக என்ன இல்லை, உணர்வு இல்லை. எதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார்? அவர் மரித்ததற்கான நோக்கமே நாம் நன்றாக இருக்க வேண்டும், நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். ஏன்னா பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்குமே அதிகாரம் இல்லை, மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. அவர் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க முடியும், வேறு யாரும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவே முடியாது. நம்முடைய பாவங்களை நிறைய உதாரணத்தை நம்ம பார்க்குறோம். அவர் என்ன செய்கிறாரா, அவருடைய முதுகுக்கு பின்னாக அவர் எரிந்து போட்டு இருக்கிறாராம். அவர் நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை அவர் விலக்கி வைத்திருக்கிறாராம். கடலின் ஆழத்திலே எரிந்து போட்டிருக்கிறாராம். கடலின் ஆழத்தில் ஏதாவது ஒரு பொருளை போட்டால் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா, எடுக்க முடியுமா? நம்முடைய பாவங்களை அவர் அப்படி என்ன செஞ்சுருக்கிறாராம், கடலின் ஆழத்திலே எரிந்து போட்டிருக்கிறாராம். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுறாராம், உறைந்த பனியை போல பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். இது எல்லாமே எதனால, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால. ஆனால் இன்னும் என்ன சொல்லியிருக்கோம், என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே என்று சொல்லி கொண்டிருக்கோம். பாவங்களை மன்னிக்கிற தேவன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் தேவன் வந்தால் ஒருபோதும் பாவம் செய்வதற்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கவே நம்ம மாட்டோம். பாவம் என்கிறது இருளுக்கு அடையாளம், இயேசு என்பது வெளிச்சத்துக்கு அடையாளம். இருள் இருந்தால் அங்கே வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இருள் என்ன செஞ்சிடும், போயிடும். நான் அடிக்கடி சொல்லுகிற உதாரணம் தான், இந்த இடத்துல நல்லா பிரைட்டாக இருக்குது, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறோம். நம்ம வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் இருட்டாக இருந்தது, வந்து ஒரு லைட்டை போட்டோன்னே என்ன செஞ்சிருச்சு, இந்த இடத்துல இந்த இருள் எல்லாம் எங்கிட்டு போச்சுன்னே தெரியல. அதுபோல தான் எவ்வளோ பாவம் நம்முடைய இருதயத்தில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட நிமிடத்திலே அந்த பாவங்கள் எல்லாமே என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். நம்ம அதற்கான எந்த ஒரு விலைக்கிரயமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ஒரு காவி உடை அணியன்னு அவசியம் இல்லை, எவ்வளோ சாம்பலும் பூச வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? அப்போ கர்த்தர் நமக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்திருக்கிறார், பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்திருக்கிறார், இரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் நமக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய சிங்காரம். இதில் நம்ம கடைசியாக வாசிக்கிறோம் இல்லையா, அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்படியா, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும்
ஒப்பாக. எப்படி ஒரு மணவாட்டி ஆபரணங்களினாலே தன்னை அழகுபடுத்தி கொண்டு விலையுயர்ந்த வஸ்திரங்களினாலே அழகுபடுத்தி கொண்டு அந்த மணவரையில் அமருவாளோ, அதுபோல கர்த்தராகிய தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் மணவாட்டிகளாக பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை அலங்காரமாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார். அதனால இனிமேல் சாம்பலை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. நம்மை கர்த்தர் அலங்கரித்திருக்கிறார் என்ற ஒரே ஒரு நினைவு மட்டும்தான் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை அலங்கரிக்கல அப்படின்னா நமக்குள்ளாக ஒரு பாவம் இருக்கிறது என்று அர்த்தம். இன்றைக்கே அந்த பாவத்தை விட்டு விட்டு அவர் கொடுக்கிற அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், உடுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மணவாளன் வரும்போது நம்ம என்ன செய்வார், அவரோடு கூட எடுத்துக்கொண்டு செல்வார். பாருங்களேன், ஒரு கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு இருக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து நல்லா கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு டை எல்லாம் கட்டிட்டு நல்லா நீட்டாக வாட்சு செயின் எல்லாம் நல்லா அலங்கரிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு மணவாட்டி ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அழுக்கு படிஞ்ச முகத்தோடு இருந்தால் மணவாளனுக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. அதுபோல தான் கர்த்தராகிய தேவன் வரும்போது நாம் இரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டவர்களாக இருந்தால் அவர் என்ன செய்வார், அப்படியே நம்மை அழைத்து கொண்டு பரலோகத்துக்கு செல்லுகிறவராக இருப்பார். நாம் கைவிடப்படுவதற்காக அவருடைய சமூகத்தில் நாம் வரலை, அவரோடு கூட நித்திய ஜீவனுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். அவர் வரும்போது நம்ம சாம்பலை பூசிக்கொண்டு ரெட்டு உடைய உடுத்தி கொண்டு நம்ம அழுது புலம்பிக்கி இருந்தோம்னா அவர் நல்லா கோட்டு சூட்டோடு நல்லா கம்பீரமாக வருவார். வரும்போது நாம் இப்படி இருந்தால் அவருக்கு வந்து நம்மளை பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ அவர் கொடுத்திருக்கிற அந்த நீதியின் வஸ்திரத்தை, இரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் உடுத்தி கொள்ளும்போது கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். பாவத்தை நம்முடைய இருதயத்தை விட்டு எடுத்து போட்டு, மாம்ச கிரியைகளை நம்முடைய இருதயத்தை விட்டு எடுத்து போட்டு அவர் தந்திருக்கிற அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் சால்வையை நாம் உடுத்தி கொள்ளும்போது கர்த்தர் நம்ம மேல் பிரியமாய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இதே ஏசாயா புத்தகம் 61 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இரண்டாவது ஒரு காரியம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். முதலாவதாக சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், இரண்டாவதாக ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். நான் சொன்னேன் இல்லையா, பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் போயிட்டு சோம்பலாக இருக்க மாட்டாங்க, அழுதுகிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ கர்த்தராகிய தேவன் நமக்கு என்ன செய்கிறாரா, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுத்திருக்கிறாராம். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது அல்லது கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கர்த்தரை துதிப்பதற்காக எப்பெல்லாம் அமருகிறோமோ ஒரு உற்சாகத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டும், அமர வேண்டும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். முதலாவதாக நாம் பார்த்தோம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்திருக்கிறார், நம்மை அழகாக வைத்திருக்கிறார். இரண்டாவதாக ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பலவிதமான பாடுகள் இருக்கு, பலவிதமான உபத்திரவங்கள் இருக்கிறது, பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான வியாதி வேதனைகள் எல்லாமே நமக்கு இருக்கு. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் தாவீது சொல்லுவார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோதே நான் மிகவும் மன மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்ல. இப்போ கர்த்தருடைய சமூகமாக ஒரு உற்சாகம் நமக்குள்ளாக வரணும். ஏதோ பாஸ்டர் சொல்லிட்டாரு, பாஸ்டர்மா சொல்லிட்டாங்க நம்ம வந்து போவோம் என்று இல்லாதபடிக்கு நம்ம உற்சாகத்தோடு என்ன செய்யணும், கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக வர வேணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு உண்மையிலேயே துதியின் உடையை கொடுத்திருந்தார் என்றால் இந்த உற்சாகம் நமக்குள்ளாக தானாக வந்து சேரும். எப்போ நம்ம இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளுகிறோமோ அப்பொழுதே நம்முடைய ஒடுங்கின ஆவியை எல்லாம் நீக்கி போட்டு துதியின் உடையை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்ற சிந்தனைகள் நமக்கு எதுவுமே வரக்கூடாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேங்கிறாரு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டோன்னா நம்ம ஜெபிச்சு பாடல் எல்லாம் பாடி கடைசியாக தான் என்ன செய்கிறோம், செய்திக்குள்ளாக போகிறோம். அதுக்குள்ளே என்ன செஞ்சிடணும், நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடணும். ஒப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாக உற்சாகத்தோடு நம்ம கேட்கணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு எதை கொடுத்துருக்கிறார், துதியின் உடையை கொடுத்துருக்கிறார். இங்கே வந்து என்ன செய்யக்கூடாது, ஒடுங்கின ஆவியோடையே நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடாது. அதை கர்த்தர் விரும்புகிற தேவன் அல்ல. ஏன்னா நம்ம 1 சாமுவேலில் பார்க்குறோம், தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது அங்கு சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதுடைய சகோதரர்கள் 7 பேர் ஒவ்வொருத்தராக வர்றாங்க. ஏன்னா அவர்கள் எல்லாம் மிலிட்ரி மேன், நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கிறாங்க. ஈசாய் நினைத்தது இந்த 7 பேரில் தான். ஈசாய் வந்து யார், தாவீதுடைய அப்பா.
அந்த ஈசாய் நினைத்தது இந்த 7 பேரில் யாராவது ஒருவர் தான் ராஜாவாக வருவாங்க என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் ஒவ்வொருத்தராக அந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது இவன் அல்ல, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை என்று சொல்லி 7 பேரையும் புறக்கணித்து தள்ளியாச்சு. புறக்கணித்து தள்ளுனதுக்கப்புறம் சாமுவேல் வந்து கேட்குறான், இன்னும் உன் வீட்டில் பிள்ளைகள் யாரும் இருக்கிறாங்களா? ஏன்னா கர்த்தர் சொன்னது தான். அவர் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன். அப்போ இங்கே யாரோ பிள்ளைங்க இன்னும் இருப்பாங்களா, இன்னும் பிள்ளைங்க இருக்கிறாங்களா என்று சொல்லி ஈசாயிட்ட கேட்கும்போது, ஆமாம் ஒருத்தன் இருக்கான். அவன் எங்கே இருக்கான்? வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் சொன்னனே அவனை கூப்பிட்டு விட்றாங்க. கூப்பிட்டு விட்டோன்னே தாவீதை சாமுவேல் பார்த்தோன்னே இவன் தான், இவனை நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவனுக்குள்ளாவும் ஒரு குழப்பம் வந்தோடனே கர்த்தர் பேசுகிறாரு, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்காத. மனுஷன்தான் என்ன செய்வான்? முகத்தை பார்ப்பான். நான் என்ன செய்கிறேன்? இருதயத்தை பார்க்கிற தேவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி உடனே என்ன செய்கிறாரு சாமுவேல்? அங்கே தாவீதை அபிஷேகம் பண்ண. ஏற்கனவே ஒரு ராஜா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே தாவீதை, சவுல் என்கிற ராஜா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதை அபிஷேகம் பண்ணின உடனே சவுலிடம் இருந்த கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு நீங்கி ஒரு பொல்லாத ஆவி வந்துருச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ யாரை நிரப்பியாச்சு? தாவீதை நிரப்பியாச்சு. அதற்கு காரணம் தாவீதினுடைய முக வளர்ச்சியோ சரீர வளர்ச்சியோ கிடையாது, அவனுக்குள்ளாக இருந்த அந்த இருதயம்தான். காட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க போது கூட கர்த்தரை துதிக்கிற மனிதனாக அந்த தாவீது காணப்பட்டான். அதே 23வது சங்கீதத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி. அப்போ யாரால் இவ்வளோ ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்ல முடியும் பாருங்க. அப்போ கரடிகளையும் சிங்கங்களையும் கொல்லுவதற்கான ஒரு பெலனை கர்த்தர் கொடுத்தார் என்றால் தாவீதுக்குள்ளாக இருந்த அந்த உற்சாகத்தின் ஆவிதான். தாவீதை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக நான் கண்டேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய சரீரத்தையோ நம்முடைய முகத்தையோ அவர் பார்க்கிற தேவன் அல்ல. உற்சாகத்தின் ஆவியினாலே நம்மை நிரப்புகிற தேவன். அதற்கு நாம் என்ன செய்ய வேணும்? இடம் கொடுக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறார். துதியின் உடையை கொடுத்தார் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நல்ல உற்சாகத்தோடு துதிக்க வேண்டும். நல்ல கர்த்தருக்காக பாடல்களை பாட வேண்டும். நல்ல செய்திகளை கேட்க வேண்டும். நல்ல வேதத்தை வாசிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அதை பற்றி நாம் சொல்ல வேண்டும். அதற்காக தான் கர்த்தராகிய தேவன் அதை கொடுத்துருக்கார். இன்னும் ஒடுங்கின ஆவியோடே இருந்து நாம் பலவீனம் என்று சொல்லுவதற்காக கர்த்தர் கொடுக்கல. உற்சாகத்தின் ஆவியினாலே நம்மை நிரப்பி இருக்கிற தேவன் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா ஒடுங்கின ஆவியை நீக்கி போட்டு துதியின் உடையை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இந்த இடத்துல இன்னொரு உதாரணத்தை கூட நாம் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யோவாகாஸ் என்கிற ராஜாவை குறித்து நாம் பார்க்க முடியும். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். பாருங்க, நமக்குள்ளாக ஒருவேளை உற்சாகம் குறைந்தது என்றால், நம்முடைய ஆவி ஒடுங்கி போகிறதை நாம் ஒருவேளை உணர்ந்தோம் என்றால் உடனே எங்கே போகணும்? உடனே கர்த்தருடைய சமூகத்திற்கு போகணும். கர்த்தருடைய சமூகத்தில் போய் இப்படி என்னுடைய ஆவி பலவீனமாக இருக்குதுப்பா, என்னுடைய ஆவியில் ஒரு கலக்கம் இருக்குதுப்பா, அதெல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்க. இந்த காரியத்தினால நான் அமைதல் இல்லாமல் இருக்கிறேன், அதனால் இதெல்லாம் எனக்கு நீக்கி போடுங்க என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறாங்க. யோவாகாஸ் அப்படி தான் ஜெபம் பண்ணார். இஸ்ரவேலை அந்த சீரியாவின் ராஜா ரொம்ப ஒடுக்குகிறதை பார்த்த உடனே அவர்கள் ரொம்ப ஒடுங்கி போகிறாங்க. ஒடுங்கி போகிறதுனாலே அவன் என்ன செய்யறான்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். ஒரு ராஜா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றான். எதற்காக? என்னுடைய ஜனங்கள் ஒடுங்கி போகிறாங்க, ஒடுங்கின ஆவியுடையவர்களாக அவர்கள் மாறுகிறாங்க. சீரியாவுடைய ராஜாவினால, சீரிய மக்களினாலே என்னுடைய ஜனங்கள் ஒடுங்கி போகிறாங்க, அதனால நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போறேன் என்று சொல்லி வேறு எதுவுமே வழி தெரியல அந்த ராஜாவுக்கு. கர்த்தர் தான் இந்த ஒடுங்கி போன ஆவியை மாற்ற முடியும் என்பதை ஒரு ராஜா அறிந்திருந்தான். ராஜாவுக்கு எவ்வளோ வேலை இருக்கும்.
ஆனால் அந்த வேலைகளுக்கு மத்தியிலையும் அவன் கர்த்தரை நோக்கி பிரார்த்திக்கிறான். கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவனுக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறான். அப்போ சீரியாவுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறார்? கர்த்தராகிய தேவன் அங்கே விடுவிக்கிறார். அப்போ பாருங்க, கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒடுங்கின ஆவியுடைய ஒவ்வொருவரையும் கர்த்தர் அந்த ஒடுங்கின ஆவியிலிருந்து விடுதலையாக்கி உற்சாகத்தின் ஆவியினாலே, துதியின் ஆவியினாலே அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களில், உபவாசத்தின் நாட்களில், இந்த உபவாசத்தின் நாட்களில் மட்டுமல்ல, நாம் எப்பொழுதெல்லாம் ஒடுங்கி போகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் போய் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு செவி கொடுக்கிறவராக, நமக்கு பதில் கொடுக்கிறவராக அவர் காணப்படுகிறார். மூன்றாவதாக இந்த 61ஆம் அதிகாரம், ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் கடைசியில் நம்ம பார்க்கும்போது, அடுத்ததாக துதியின் ஆடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அதற்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், நம்ம முதல்ல நம்ம பார்த்தோம் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், அடுத்ததாக நாம் பார்த்தது ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் என்று சொல்லி பார்த்தோம். நடுவில் இருக்கிறது துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை. இதே வசனத்தை நம்ம லூக்காவிலையும் நம்ம வாசிக்க முடியும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலையும் இதே வசனங்கள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே வந்து துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் இருக்குது. அங்கே லூக்காவில் பார்க்கணும் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் என்று சொல்லியிருக்கோம். பாருங்கள், நாம் அநேக காரியங்களை நாம் புலம்பிக் கொண்டிருக்கோம். அநேக காரியங்களுக்காக நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை என்னாகும், என்னுடைய எதிர்கால வாழ்க்கை என்னாகும், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக காரியங்களுக்காக நாம் மனிதர்களிடத்திலே நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். மனிதர்களிடத்தில் புலம்பினால் அவர்களும் அவர்களுடைய புலம்பலை தான் நம்ம இடத்துல ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் தான் என்ன செய்கிறாராம்? புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். தாவீது சொல்லும்போது சங்கீதம் 30:11 வாசிக்கும்போது, சங்கீதத்தின் புத்தகம் 30:11 வாசிப்போம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அங்கே உபவாசத்தின் அடையாளமான ஆடை எது? இரட்டை ஆடை என்று சொல்லி நான் சொன்னேன். சரிங்களா? இரட்டை ஆடை அப்படிங்கிறது சணல் நூலினாலே மெல்லிதாக பின்னப்பட்ட ஒரு ஆடை. பெரிய ராஜாவாக இருந்தாலும், இந்த நினிவேயின் ராஜாவை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த நினிவேயின் ராஜா என்ன பண்ணா? தன்னுடைய ராஜ வஸ்திரங்களை எல்லாம் கலற்றி இரட்டு உடுத்தி சாம்பலை உட்கார்ந்தான் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல் மொர்தெகாயை குறித்து பார்க்கும்போது, மொர்தெகாய் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இரட்டு உடுத்தி சாம்பல்லே உட்கார்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் பின்னாடி யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பு வந்த உடனே, அந்த சட்டம் மாற்றப்பட்ட உடனே அவன் என்ன செஞ்சான்? அந்த இரட்டை கலைந்துட்டு ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு என்று சொல்லி நம்ம வாசித்தோம். அப்போ பாருங்க, உபவாசத்திற்கான அடையாளமான ஆடை எது? அந்த இரட்டு வஸ்திரம். தாவீது சொல்லுகிறார், என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டினீர் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? ஜனங்கள் இரட்டுடுத்தி கொண்டு நான் துக்கமாக இருக்கேன் என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, கர்த்தராகிய தேவன் என்ன செய்கிறாரா? நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய துயரத்திற்கு பதிலாக அவர் ஆனந்த தைலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனந்த தைலத்தினாலே நம்மை அபிஷேகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய புலம்பலை எல்லாம் மாற பண்ணுகிறார். நம்முடைய துயரத்தை எல்லாம் நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயாவிலே 51:11 வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நம்மளாம் யாருங்க? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இந்த சீயோன் என்கிற இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் நாட்டப்பட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி வர வேண்டுமா?
எப்படி வர வேண்டும்? எப்படி வருவார்களாம்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி வருவார்களாம்? ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்களாம். அப்போ கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது நம்முடைய புலம்பல்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? விட்டுட்டு ஆனந்த களிப்போடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வர வேண்டும். அவர்கள் என்ன செய்வாங்களாம்? சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும் என்று சொல்லி பார்க்குறோம். நம்முடைய புலம்பல், நம்முடைய எல்லா காரியங்களும், நம் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நம்மை விட்டு ஓடி போகும். எப்பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம் மன விருப்பத்தோடு உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அது காணிக்கைக்கு மட்டும் இல்லை, நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடிய நேரங்கள், நாம் கர்த்தருக்கென்று செலவு பண்ணக்கூடிய நம்முடைய உடல் உழைப்பு எல்லாமே வருத்தத்தோடு அல்ல, கட்டாயத்தோடு அல்ல, நம் உற்சாகத்தோடு நாம் கர்த்தருக்கென்று ஆராதனை செய்கிறவர்களாக காணப்படணும். உற்சாகத்தோடு நாம் அவரை துதிக்க வேண்டும். உற்சாகத்தோடு ஆராதனையில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். உற்சாகத்தோடு அவருக்கென்று நம் நேரங்களை செலவிட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மில் பிரியமாய் இருக்கிற தேவனாக இருக்கிறார். புலம்பலுக்கு பதிலாக கர்த்தராகிய தேவன் ஆனந்த தைலத்தை நமக்கு கொடுத்து நம்மை அபிஷேகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம் சும்மா இல்லைங்க, கர்த்தர் நம்மை சும்மா வெறுமையாய் அனுப்பி விடுகிற தேவன் அல்ல. அவர் என்ன செய்வார்? நமக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவார். தீரத்திற்கு பதிலாக அவர் என்ன செய்வார்? ஆனந்த தைலத்தை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வந்திருக்கக்கூடிய நாம் மிக மிக பாக்கியவான்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருக்குள்ளாக நாம் நிலைநிற்க வேண்டியவர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாட்டப்பட்டவர்கள், அவருடைய தோட்டத்திலே நாட்டப்பட்ட கொடிகளாக நாம் இருக்கிறோம். அவருக்காக கனி கொடுக்க வேண்டும். உற்சாகத்தோடு கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இங்கே தேவையான ஆகாரம் கொடுக்கப்படுகிறது, ஆவிக்குரிய மன்னா கொடுக்கப்படுகிறது. அந்த மன்னாவை நாம் உட்கொண்டு உற்சாகத்தோடு நம்முடைய ஆவி ஆத்மா உற்சாகத்தோடு நாம் செயல்பட வேண்டும். அதை தான் கர்த்தராகிய தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அப்படியாக இந்த நாட்களிலே நாம் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக அப்படி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா சாம்பல் அனுபவங்களையும், துயரமான அனுபவங்களையும், புலம்பலான அனுபவங்களையும், ஒடுங்கி போன எல்லா அனுபவங்களையும் நாம் விட்டு நாம் கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய சிங்காரத்தை, கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த துதியின் ஆடையை, கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆனந்த தைலத்தை நாம் அனுபவிக்க வேணும். கொடுத்திருக்கிறார், ஆனால் நமக்கு என்ன செய்யறதில்ல, அது அநேக நேரங்களில் தெரிகிறதில்ல. அதை புதுப்பிக்கும்படியாக தான் நம்ம இந்த நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அவர் கொடுத்திருக்கக்கூடிய சிங்காரத்தை நாம் அனுபவிப்போம். எனக்கு கர்த்தர் சிங்காரத்தை கொடுத்திருக்கிறார், என்னை துதியின் ஆடையினாலே அவர் உடுத்தி இருக்கிறார், எனக்கு ஆனந்த தைலத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு, அந்த ஒரு சந்தோஷத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? செல்ல வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதெல்லாம் நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லையா? கர்த்தர்கிட்ட இருந்து என்ன செஞ்சுருக்கிறோம்? சிங்காரத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தர்கிட்ட இருந்து துதியின் ஆடையை நம்ம பெற்றிருக்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து ஆனந்த தைலத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா? இதெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நம்மை கர்த்தராகிய தேவன் என்ன செய்கிறாராம்? எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இதில் ஒரு 3 காரியத்தை கர்த்தர் அருமையாக கொடுத்துருக்கிறார் பாருங்க. 3 பேர் வருவாங்களாம். கன்னிகைகள் வருவார்களாம், வாலிபர்கள் வருவார்களாம், முதியோரும் கூட வருவார்களாம். எப்படி வருவார்களாம்? ஆனந்த களிப்பாய் மகிழுவார்களாம். கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி எல்லாமே 3 காரியங்கள் தான். அங்கே எதெல்லாம் கர்த்தர் நீக்கியிருக்கிறார் பாருங்க. சாம்பலை நீக்கியிருக்கிறார், நம்முடைய துயரத்தை நீக்கியிருக்கிறார், ஒடுங்கின ஆவியை நீக்கியிருக்கிறார். இந்த 3க்கு பதிலாக கர்த்தர் 3 காரியங்களை கொடுத்திருக்கிறார். என்னதுன்னு கொடுத்திருக்கிறார்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்திருக்கிறார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுத்திருக்கிறார், துயரத்திற்கு பதிலாக புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இங்கு நாம் பார்க்கிறோம் இறுதியாக அந்த எரேமியா இதெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருப்பார்களாம்? வாலிபர்கள், கன்னிகைகள், முதியோர்கள், இவர்கள் யாவரும் ஆனந்த களிப்பாய் மகிழுவார்களாம். அவர்களுடைய என்ன செய்வாராம்? அவர்களுக்கு அவர்களுடைய முதல் காரியம் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக
மாற்றுவாராம். இரண்டாவதாக அவர்களை தேற்றுவாராம். மூன்றாவதாக அவர்களுடைய சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவாராம். இதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். உலகத்தினுடைய மனிதர்கள்லாம் இதை யாருமே இப்படிப்பட்ட காரியங்களுக்குனால நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, ஆறுதல் படுத்த மாட்டாங்க. கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய வேத வசனம் ஒன்று தான் மனிதர்களாகிய எல்லாருக்குமே ஆறுதலாக இருக்கக்கூடிய. இப்படிப்பட்ட ஆறுதலான வசனங்களை பெற்றிருக்கக்கூடிய, சிங்காரத்தையும் துதியின் ஆடையும் ஆனந்த தைலத்தையும் பெற்றிருக்கக்கூடிய நாம கர்த்தருக்குள்ளாக நம்ம மகிழ்ந்திருப்போம். அவர் நம்முடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிறார், நம்மை தேற்றுகிறார், நம்முடைய சஞ்சலத்தை எல்லாம் நீக்கி நம்மை சந்தோஷப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவர் ஆறுதல் படுத்துகிறார். நாம் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து பாடி சியோனிலே நாம் கலிகூர்ந்து நம்ம நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அப்பா துதிக்கிற ராஜா, இது அந்த நாளில் நாங்கள் பார்த்த வேத வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்திருக்கிறீரே, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுத்திருக்கிறீரே தகப்பனே. அப்பா, துயரத்திற்கு பதிலாக புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீரே தகப்பனே. இப்படிப்பட்ட மிக பெரிதான பாக்கியத்தை, சாக்கியத்தை, கிருபையை பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் ஒருபோதும் சோர்வடையக்கூடாது தகப்பனே. அப்பா, ஒருபோதும் துயரப்படக்கூடாது, ஒருபோதும் நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடாது தகப்பனே. ஆனந்த களிப்போடு பாடி நாங்கள் சீயோனுக்குள் வரத்தக்கதாக ஒரு நித்திய மகிழ்ச்சி எங்களுக்குள்ளாக நீ தரும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதோ வாலிபரும் கன்னிகளும் முதியோரும் கூட மகிழ்ச்சியாக வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. கர்த்தராகிய தேவன் அவருடைய துக்கத்தை எல்லாம் நீ சந்தோஷமாக மாற்றுகிறீரே. இங்க இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருடைய துக்கத்தையும் நீ சந்தோஷமாக மாற்றுங்க தகப்பனே. எங்களுடைய எல்லா அப்பா புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்களிலிருந்து கர்த்தராகிய தேவன் எங்களை தேற்றும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதோ எங்களுடைய சஞ்சலம் நீங்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீ சந்தோஷப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிங்க. இதோ ஒவ்வொருவரும் அவருடைய இருதயத்திலே கர்த்தராகிய தேவன் நீர் அப்பா இவர்களுக்கு சிங்காரத்தை தந்திருக்கிறேன், துதியினுடைய தந்திருக்கிறேன், ஆனந்த தைலத்தினால் அபிஷேகத்திருக்கிறேன் என்ற ஒரு நித்திய மகிழ்ச்சியோடு அவர்கள் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. கேட்க இருக்கக்கூடிய சத்திய வசனமானது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களுடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுங்க, புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்றுங்க. தேர்தல் இல்லாத இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய தேவன் நீரே தேர்தலை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நல்ல ஒரு செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். இது கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற நேரம். எனவே நாம் காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவராகிய கர்த்தாவே, நீ கைவிடாத தேவன் ஆண்டவரே. கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலனாய் இருக்கிறது.
இந்த நாள் கர்த்தர் தந்திருக்கிற நாள். அல்லேலூயா. ஓ ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, என் இயேசுவே, புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருகிறவரே உமக்கு நன்றி. துதியின் ஆடை அணிந்து கொள்வோம், துயரமெல்லாம் மறந்து கொள்வோம். அல்லேலூயா. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். சேர்ந்து பாடுங்க. துதியின் ஆடை துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். சொல்லுங்க. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம்.